ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பால் ஏடல் எடுத்து வச்சுருக்கேன் பசங்களுக்கு நெய் செய்யலான்ட்டு. ஸோ அதனால் அதை பார்க்கலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காய்ஸ். நான் இந்த டிஃபனில் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கம்மியாக எடுத்து வச்சா ஒன்றுமே அதில் வராது, கொஞ்சம் தான் வரும். கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுக்கணும், கொஞ்சம் ஒரு 2 டிஃபன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். நான் இப்போ இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்து 2 டிஃபனில் எடுத்து வச்சேன் நான். இந்த 2 டிஃபன் தான் எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்குது. நீங்கள் கொஞ்சம் நிறைய சேர்த்து வச்சுட்டு எடுத்துங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்காச்சும் நெய் வரும். இது எப்படி செய்யலான்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுக்கேன். ஏன்னா ஐஸ் வாட்டர் நம்ம அரிக்க கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் தனித்தனியாக பிரிஞ்சு நம்மளுக்கு வரும் கரெக்டாக. அதில் வெண்ணெய் ஆல்ரெடி கொஞ்சம் 1 மணி நேரம் விட்டுட்டேன் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். ஆனாலுமே எனக்கு இது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது. கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம், அப்படியே போட்டு அரைச்சி பார்க்கலாம் என்ன ஆகுது. ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அரைக்கிறதுக்கு, பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்னு பண்ணணுன்றது சொல்கிறேன், அதே மாதிரி பார்த்து பண்ணுங்கள். இப்போ நமக்கு கரைஞ்சிடுச்சு. ஓகே, எல்லாத்தையும் இதை போட்டாச்சு, எல்லாத்தையும் எல்லாம் இருக்கிறதெல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டேன். இதை எடுத்துகிட்டு போய் நான் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். எந்த அளவுக்கு அரைக்கணுன்றதை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, அந்த அளவுக்கு அரைங்க. இருங்க, நான் போய் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் காய்ஸ். அரைச்சிட்டு இதில் வந்து ஏன் நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றுறோம்னா ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் அரைக்க வேண்டியதாக இருக்கும். அதை அரைச்சிட்டு அரைக்கும் போது வந்து நம்ம வந்து மிக்ஸி சூடாயிடும். அதனால் வந்து நம்ம அது மிக்ஸி சூடாயிடுச்சா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லேயர் லேயராக நம்மளுக்கு தனித்தனியாக கிடைக்காது. இந்த மாதிரி தனித்தனியாக வந்தால் தான் நம்ம வந்து நெய்யாக அது பிரிஞ்சு வரும் நம்மளுக்கு. இல்லைனா ஃபுல்லாக எல்லாமே ஒன்றா மில்க் கலரில் ஆகிடும், மில்க் மாதிரி ஆகிடும். மில்க் மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. அதனால் வந்து நம்ம நல்லது இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு கெட்டியாக வர அளவுக்கு நம்ம வந்து ஐஸ் தண்ணி ஊற்றி ஒரு 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா அரைக்கணும். அதை நம்ம நல்லா அரைச்சிருக்கோம். நம்மளுக்கு இந்த மாதிரி தனியாக கிடைக்கும். தண்ணி வந்து தனியாக போயிடும். இந்த மாதிரி வந்து நெய் வந்து தனியாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதோட வெண்ணெய் வந்து தனியாக கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இது தனியாக ஒரு ஐஸ் வாட்டர் எடுத்து சும்மா அதில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்குது. சும்மா இப்படி கையை வச்சு இப்படி பிழிஞ்சு விடுவோம். இப்படி பிழிஞ்சு விட்டிங்கன்னா அதில் இருக்கிற இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் வந்துடும். நம்ம ஒரு ஐஸ் வாட்டர் தனியாக வச்சுக்கிட்டு இப்படி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக எல்லாமே வந்துடணும். கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது கிச்சன். இது செகண்ட் டைம் தான் செய்கிறேன். பட் நான் 2 வாட்டியுமே நல்லா தான் வந்திருக்கு. இது வச்சுட்டு அவ்வளோதான் கடாயில் போட்டுட்டு நம்ம எப்படி உருக்குறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது கடாய் ஒன்று வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டேன். கேஸை ஆன் பண்ணிவிட்டு இதை எடுத்து கடாயில் போட்டுடலாம். ட்ரை ஆனோன்னு போட்டுருங்க. கடாயில் தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் ட்ரையாக பார்த்துக்கணும். ஸ்லோவில் வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஸ்லோவில் இருக்கணும். ஸ்லோலியே இருக்கட்டும். நம்ம எடுத்தோடனே நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுட்டா ஃபுல்லாக தீஞ்சு கலர் மாறிடும். முடிஞ்ச அளவுக்கு இதை ஸ்லோலியே வச்சு செய்யணும். அப்போ தான் அது கலர் எல்லாம் மாறாமல் கரெக்டாக நம்மளுக்கு வரும். தீயாது, இல்லைனா தீஞ்ச ஸ்மெல் வந்துடும், தீஞ்சிடும், ஃபுல்லாக கரைக்கிடும். அப்படி முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக நீங்கள் சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. அதுவே தானாக வரும். இந்த மாதிரி ஆகும். நீங்கள் ஸ்லோலியே வச்சு செய்யுங்க. இந்த மாதிரி நிறையா ஆகும். இந்த நுரெல்லாம் அடங்கின பிறக்கும் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து கறியாப்பலையும் 2 பல்லு கலர் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலர் இந்த மாதிரியே இருக்கணும். நம்ம சிம்மில் வச்சு மட்டும் தான் செய்யணும். ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கலர் மாறிடும், ஃபுல்லாக கறிடும். நம்ம வந்து மிக்ஸியில் அரைக்கும் போது எதுக்கு ஐஸ் வாட்டர் ஊற்றுறோம்னா, ஐஸ் வாட்டர் வந்து ஊற்ற தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த பட்டர் வந்து நம்மளுக்கு தனித்தனியாக கிடைக்கும். அது பட்டர் வந்து நம்ம தனியாக கிடைக்கணும்னு நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் நம்ம அரைக்கணும். மிக்ஸி வந்து சூடாகாமல் இருக்கணும்ட்டு. இன்னொன்று நம்மளுக்கு அரைக்கும் போதே நம்ம கொஞ்சம் நேரம் அரைக்கும் போதே நம்மளுக்கு வந்து பால் மாதிரி ஆகிடும். ஐயோ எனக்கு அப்படியே ஃபுல்லாக வெக்ஸ் ஆகிடுவேன், போச்சுடா அவ்வளோதான்டா நெய் போச்சு வராதுன்னு ஆகிடுவேன். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஆகாதீங்க, பயப்படாதீங்க. நம்மளுக்கு நெய் நல்லாவே கிடைக்கும். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அது நல்லா ஒரு 5 to 6 மினிட்ஸ் மேலே அரைக்கணும். அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றி ஐஸ் வாட்டர் ஐஸ் கியூபை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 6 மினிட்ஸ் கிட்ட அரைச்சிங்கன்னா அது நம்மளுக்கு பட்டர் தனியாக நம்மளுக்கு பிரிஞ்சு வருது நம்மளுக்கே தெரியும். அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துடலாம். இந்த டைமில் ஒரு 2 மினிட்ஸ் இதில் இருக்குது. இப்போது இந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு கறியாப்பில் ஒரு குச்சி அளவுக்கு நீங்கள் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. அப்போ அந்த நுரெல்லாம் அடங்கிடும். சும்மா ஒரு 2 பல்லு அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 2 பல்லு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அந்த நுரெல்லாம் அடங்கி நம்மளுக்கு கரெக்டாகிடும். ஒரு 2-3 மினிட்ஸ் இதில் இருக்கட்டும், கொதிக்கிட்டோம். அந்த நுரை வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நுரெல்லாம் அப்படியே உங்களுக்கு அடங்கிடும். பாருங்கள், ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நுரெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே அடங்கிடும், கிளியர் ஆகிடும். அந்த மாதிரி நுரெல்லாம் அடங்கிடும். இந்த கறியாப்பில் எடுத்து போட்டுட்டு நீங்கள் வந்து வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். ஃபுல்லாக எல்லா முறையும் கரெக்டாக இது ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ கிளியராக நம்மளுக்கு தெரியுது. இந்த கறியாப்பில் வந்து எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதான். போட்டுட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு நம்ம ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். மாற்றிட்டு அப்புறம் நாளைக்கு காலையில் நீங்கள் ஏஞ்சி பார்க்கும்போது தான் தெரியும். நல்லா இது வந்து நல்லா திரியாக நல்லா ரவை மாதிரி திரியாக நம்மளுக்கு நெய் கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். அந்த கலர் பாருங்கள், அந்த கலர் நல்லா எல்லோவாக இருக்குது பாருங்கள். நீங்கள் நல்லா ஸ்லோவில் வச்சு செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த கலரில் வரும். நீங்கள் இதே ஃபாஸ்ட்டில் எதனா விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கரகுன மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷாக ஆகிடும். நம்மளுக்கு இந்த நெய் கலர் நம்மளுக்கு கிடைக்காது, ப்ரௌனிஷ் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக நம்ம வந்து ஸ்லோலியே வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே செய்யலாம். பாருங்கள், கலர் எவ்வளோ நல்லா இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு இது காட்டுறேன். நல்லாயிருக்கும், இன்னும் நல்லா நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், எவ்வளோ நல்லா கிளியராக வந்துருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா எல்லோ கலரில் கடையில் எப்படி நம்ம வாங்குவோமோ அதே மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இதுக்கெல்லாம் இதை விட கொஞ்சம் இப்போ லாஸ்ட் டைம் வந்து எனக்கு இதை விட ரொம்ப கம்மியாக கிடச்சிச்சு. நான் கொஞ்சம் இப்போ அதிகமாக எடுத்து வைக்கவும் எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்குது. கொஞ்சம் அதிகமாக எடுத்து செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் அதிகமாக வரும்.
பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நான் நாளைக்கு காலையில் எதுவும் சேர்த்து காட்டுறேன் இப்படி வந்திருக்கு. நாளைக்கு காலையில் இன்னும் நல்லா திரி திரியாக வந்திருக்கும். பாருங்க எவ்வளோ நல்லாயிருக்கு. இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கைஸ். தேங்க்யூ.